మరి మరి அம்மா விட்டு பிரிஞ்சு ரொம்பவே வேதனைப்படுற இந்த குட்டி யானைய எப்படியாவது தாய் யானை கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு வனத்துறையினர் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராங்களாம். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில கடந்த 30ஆம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில 40 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் யானையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வனத்துறையினர் கிட்டத்தட்ட 5 நாட்களா சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தாய் யானை கூட இருந்த 3 மாச குட்டி யானையுமே வனத்துறையினர் பராமரிச்சுட்டு வந்தாங்க. அந்த குட்டி யானைய தன்னுடைய கூட்டத்து கூட சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வனத்துறையினர் கண்காணிச்சுட்டு வந்த நிலையில உடல் நலம் தேர்ந்த தாய் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள்ள விடப்பட்டிருக்கு. ஆனா கூட்டத்தோட சுத்திட்டு வந்த குட்டி யானை கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு தனியா தோட்டத்துக்குள்ள சுற்றி வந்திருக்கு. இந்த தகவல் கிடைச்ச வனத்துறையினர் உடனே தாய் யானை இருக்கக்கூடிய குப்பைப்பாளையம் அட்டுக்கல் வனப்பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. குட்டி யானைய நேத்துல இருந்து தாய் யானை கூட சேர்க்கறதுக்காக முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஆனா தாய் யானை குட்டி யானைய தான் கூட சேர்த்துக்காத மாதிரி தெரியுது. மறுபடியும் இங்க வனத்துறையினர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தடாகம் பகுதியில இருக்கக்கூடிய யானைகள் கூட்டத்தோட சேர்க்கறதுக்காக வனத்துறையினர் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை இந்த குட்டி யானைய கூட்டத்தோட சேர்க்க முடியல அப்படின்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்துல இருக்கக்கூடிய முகாம்ல பராமரிக்கிறதுக்காக வனத்துறையினர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. என்ன இருந்தாலும் தாய் யானை கூட சேர்க்க முடியாம குட்டி யானை இங்க அவதிப்படுறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.